மக்களே நெட்டவள்ளி டிராயிங் காம்படிஷனில் எப்படி மக்களே வரைஞ்ச? நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒன்று நினச்சே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே ஸ்கெட்ச் கலர் பென்சில்னு கொண்டு டிராயிங் காம்படிஷன் வரைய வந்திருப்பாங்க. நீ மட்டும் வெறும் பென்சில் வச்சு வரைஞ்சிருப்ப. அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லாருமே டிராயிங் காம்படிஷனில் ஸ்கெட்ச் கலர் பென்சில் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நான் மட்டும் தான் பென்சில் மட்டும் கொண்டு போனேன். ஆனால் எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சுமா? எப்படி மக்களே? அதான் எனக்கு தெரியவே இல்லை. மேமுக்கு எனக்கு டிராயிங் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து போல. மேம் சொன்னாங்க எல்லாருமே ஓரளவு லோட்டஸாக சேமாக வரைஞ்சாங்க, நீ மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சேன்னு சொன்னாங்க. அம்மா ஃபஸ்ட் ப்ரைஸாக எனக்கு கோல்டு காயின் தந்துருக்காங்க. இது உண்மையான கோல்டு காயின்மா? அப்படியா மக்களே? இப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையான கோல்டு காயினா? என்னால் நம்பவே முடியல. உண்மையா அம்மா? இது உண்மையான கோல்டு காயின் தான். இந்த கோல்டு காயினை மேம் எனக்கு கையில் தந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வீட்டு. மேம் என்கிட்ட கேட்டாங்க இந்த கோல்டு காயினை வச்சு என்ன பண்ணுவேன். நான் சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன்னு. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இதை வச்சு கொஞ்சம் கடனை எல்லாம் அடைங்க என்ன? அம்மா கவிதாண்டி நம்ம வீட்டிலேருந்து கோல்டு காயினை எடுத்து நெட்டவள்ளிக்கு கொடுத்துருக்காங்க அம்மா. நான் அப்போவே நினச்சேன் கவிதா தான் உனக்கு கோல்டு காயினை எடுத்திருப்பான்னு. இன்னைக்கு ஏதோ திருதிருன்னே முழிச்சிட்டு இருந்தா. அப்பவே ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு தான் நினச்சேன். அம்மா நான் கவிதாண்டி எப்படி நினச்சி பார்க்கவே இல்லை. அவங்க நல்லா பேசுவாங்க இல்லை? நல்லா பேசுகிறவங்கள தான் மக்களே நம்பக்கூடாது. இப்போ நம்ம கண்ணால் பார்த்தனால நமக்கு தெரியுது. வாங்க வாங்க, என்ன எனக்கு வீட்டு பக்கமாக வந்திருக்கிறீங்க? தப்பு பண்ணிட்டு எப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா? ஒரு பயமே இல்லாமல் நிற்கா. என்ன ரெண்டு பேரும் ஏதோ ஷாக்கில் இருக்குது போல இருக்கு. என்னாச்சு? கவிதா விளையாடாத என்ன? எங்கள் வீட்டிலேருந்து நீ கோல்டு காயினை திருடிட்டு வந்தே நல்லாவே தெரியும். என்னது கோல்டு காயினா? நான் எதுக்கு கோல்டு காயினை திருட போகிறேன்? போய் சொல்லாத நெட்டவள்ளி. கையில் ஒரு கோல்டு காயின் இருக்குல்ல, அது எங்கள் வீட்டிலேருந்து திருடினது தானே. மீனாளுக்கு கிளாஸ்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி ஒரு கோல்டு காயின் ஸ்கூல்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதான் அவள் என்கிட்ட காட்டலான்னு சொல்லி கிச்சனுக்குள்ளாடி வச்சிருக்கா. கிச்சனில் வேறு யாருமே போகல. அப்போ நீ தான் கண்டிப்பாக எடுத்துருக்க. ஐயோ, எனக்கு இந்த திருடிய பழக்கம் எல்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடுவேனே தவிர திருடவே மாட்டேன். நான் திருடணும்னு உண்டுன்னா உங்கள் வீட்டில் இருந்து என்னைக்கே திருடி இருப்பேன். இவ்வளோ கஷ்டத்துலேயே நான் இதுவரை எங்கே இருந்துமே திருடினது கிடையாது. எனக்கு அப்படி சம்பாதிச்சு சாப்பிடணும்னு ஆசை இல்லை. ஆமாம், எங்கள் அம்மா எல்லாம் திருட மாட்டாங்க. எங்கள் அம்மா என்னட்டையும் சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடணுமே தவிர எந்த இடத்துலையுமே நம்ம திருடக்கூடாதுன்னு என்கிட்ட ஸ்கூலுக்கு போகும்போதும் சொல்லி விடுவாங்க. கண்டிப்பாக எங்கள் அம்மா திருட மாட்டாங்க. அப்போ உனக்கு கையில் கோல்டு காயின் இருக்குல்ல, அது எங்கே உள்ளது? எனக்கு டிராயிங் காம்படிஷனில் கிளாஸ்லேயே எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். அதனால எல்லாருக்குமே கோல்டு காயின் தந்தாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்து எல்லாருக்குமே கோல்டு காயின் தந்தாங்க. அந்த கோல்டு காயினை தான் நான் வச்சுட்டு இருக்கேன். அம்மா எல்லாம் தந்ததில்லை. இந்த கோல்டு காயினை நான் தான் அம்மாட்ட கொடுக்கலாம்னு நினச்சேன். அந்த டைம் தான் நீங்கள் வந்தீங்க. நெட்டவள்ளி போய் சொல்லாத என்ன? டிராயிங் காம்படிஷனுக்கு யாராவது கோல்டு காயின் கொடுப்பாங்களா? எனக்கு பொண்ணு எல்லா காம்படிஷன்லையுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பா. அதனால தான் அவளுக்கு கோல்டு காயின் கொடுத்தாங்க. அவள் தான் கிளாஸ்லேயே ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்னு சொல்லி இந்த கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. அம்மாயும் மகளுமா சேர்ந்து நல்லா நாடகம் ஆடுங்க. ஆண்டி பார்த்து பேசுங்க என்ன? எங்களுக்கு நாடகம் போடணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் தான் நாடகம் போட்டுட்டு இருக்கிறீங்க. நெட்டவள்ளி அது எனக்கு கோல்டு காயின் தானே. ஏன் நீ இப்படி போய் சொல்லிட்டே இருக்க? எனக்கு கோல்டு காயின் எனக்கு தான். இல்லை இல்லை, இது எனக்கு கோல்டு காயின். எனக்கு மேலே இப்படி நீங்கள் சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இனிமேல் நான் உங்கள் வீட்டு வேலைக்கே வரல. நம்பிக்கை இல்லாத இடத்துல எப்போவுமே இருக்கக்கூடாது. மக்களே, அந்த கோல்டு காயின் நமக்கு வேண்டாம் மக்களே. அவங்களுக்கே கொடுத்துருது. இது உனக்கு கோல்டு காயின் தான். என்னைக்கு அவங்களுக்கு உண்மை தெரியுதோ அப்போவே நம்மகிட்ட வந்து தரட்டுன்னு. அம்மா எதுக்கு அம்மா நம்ம கொடுக்கணும்? எனக்கு கோவமாக வருது. இது எனக்கு கோல்டு காயின் தானே அம்மா. நம்ம கொடுத்து அவங்க நினைப்பாங்க உண்மையாக நம்ம போய் சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம்னு நினைப்பாங்க. இது நமக்கு கோல்டு காயினால எதுக்கு அம்மா நம்ம பயப்படணும்? நீங்கள் பயப்படாதீங்க. இல்லை மக்களே, எல்லாரும் இந்த சண்டையை பார்த்துட்டே போகிறாங்க. எல்லாருமே நம்மளை தான் தப்பாக நினைப்பாங்க. நம்ம உண்மை சொன்னாலுமே நம்ம சைடு தான் தப்புன்னு நினைப்பாங்க. அதனால பேசாமல் கொடுத்துரு. என்னைக்கு அவங்களுக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு அவங்களே வந்து தரட்டு. அம்மா பாருங்க அம்மா, எனக்கு கோல்டு காயினை வச்சுட்டு எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டி இந்த கோல்டு காயினை நீங்களே கொண்டு போங்க. ஆனால் இது எனக்கு கோல்டு காயின். உண்மை ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய தான் போகுது. வா மக்களே, நம்ம வீட்டுக்கு போகலாம். அந்த கோல்டு காயினை கொண்டு வா. கவிதா இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாத. நீங்கள் கூப்பிட்டாலுமே இனி உங்கள் வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். என்ன அம்மா இங்கே நடக்குது? எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. நம்ம மேலே தப்பு இருந்தால் கூட அந்த கோல்டு காயினை கொடுத்துருக்கலாம். நம்ம மேலே தான் தப்பே இல்லையம்மா. இந்த கோல்டு காயின் எனக்கு கிடைச்சதுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கலாம்னு தோணுது இப்போ. மக்களே, நெட்டவள்ளி அந்த கோல்டு காயின் நமக்கு வரணும்னா கண்டிப்பாக வரும். என்ன? எனக்கு நீங்கள் பண்ணது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏதோ நம்ம தப்பு பண்ணது போல கோல்டு காயினை கொடு மக்களேன்னு சொன்னீங்க. அம்மாவும் மீனாவும் எங்கே போயிருக்காங்கன்னே தெரியல. எங்கே போனாங்க? நிறைய நேரமாக ரெண்டு பேரையும் தேடிட்டே இருக்கேன். அம்மா மீனா ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியல. என்ன மட்டும் வீட்டில் விட்டுட்டு எங்கே போனாங்க? மக்களே, மீனா இனியாவது இந்த கோல்டு காயினை பத்திரமா உனக்கு பெட்ரூமில் வை. என்ன? சரிம்மா சரி. சாரிம்மா, நான் இனிமேல் கிச்சனில் எல்லாம் வைக்க மாட்டேன். பத்திரமா எனக்கு பெட்ரூம்லேயே வைக்கலாம். அல்லது என்னட்ட தா மக்களே, உனக்கு விருப்பப்பட்ட நேரம் நான் உனக்கு தரலாம். நம்ம தான் கோல்டு காயினை எடுத்து ஒழிச்சு வச்சோம். திரும்பவும் மீனா கையில் கோல்டு காயின் இருக்குது. இது எப்படி வந்திருக்கும்? மீனா டே கேப்பா, இந்த கோல்டு காயின் எப்படி உனக்கு வந்துன்னு? மீனா உனக்கு கையில் இருக்க கோல்டு காயின் எப்படி உனக்கு வந்து? சுசி, நான் மதியமே சொன்னேன் இல்லை, எனக்கு ஸ்கூலில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு அவார்ட் தந்தாங்க. அந்த கோல்டு காயின் தான். எனக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கே. நானும் எடுத்து ஒழிச்சு வச்சேன். சுசி கையில் இருக்க ஒருவேளை 2 கோல்டு காயின் கொடுத்துருப்பாங்களோ? மீனா உனக்கு 2 கோல்டு காயின் ஸ்கூலில் தந்தாங்களா? இல்லை சுசி, 1 தான் தந்தாங்க. எனக்கு கையில் 1 கோல்டு காயின் தானே இருக்குது. மீனா ஒருவேளை நான் ஒழிச்சு வச்சிருந்த பிளேஸில் போய் எடுத்துருப்பாளோ? அந்த பிளேஸ் மீனாக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆமாம், நீங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு வந்தீங்க? இதுவரை உங்கள் 2 பேரையும் காணவே இல்லை. என்ன மட்டும் தனியாக விட்டுட்டு எங்கே போனீங்க?
மக்களே அது ஒரு பெரிய ஸ்டோரி மக்களே. கவிதா ஆண்டி வீட்டுக்கு தான் போகணும். கவிதா ஆண்டி வீட்டுக்கு போனால் என்னையும் கூட்டிட்டு போகலாம். இல்லை எனக்கு கவிதா ஆண்டியை ரொம்ப பிடிக்கும். அவங்க பொண்ணு நெட்டவள்ளி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னம்மா என்ன மட்டும் வீட்டில் விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் கவிதா ஆண்டி வீட்டுக்கு போயிருக்கீங்க? மக்களே நாங்கள் 2 பேரும் கவிதா ஆண்டி வீட்டுக்கு சண்டை போட போனோம் மக்களே. என்னது கவிதா ஆண்டி வீட்டுக்கு சண்டை போட போனீங்களா? எதுக்கம்மா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? பாசமா தானே அம்மா எல்லாட்டும் இருப்பாங்க, வேலையும் கரெக்டாக பண்ணுவாங்க. எதுக்கம்மா நீங்கள் சண்டை போட போனீங்க? சுசி உனக்கு கவிதா ஆண்டியை பற்றி ஒழுங்காவே தெரியல. அவங்க ஒரு திருடி தெரியுமா? என்ன திருடியா? ஆமாம் மக்களே, கவிதா ஆண்டி என்ன பண்ணாங்க தெரியுமா? மீனாக்கு அவளை கிளாஸ்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு ஒரு கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டு காயினை மீனா கொண்டு எங்கே ஒளிச்சு வச்சிருக்காங்க? கிச்சனில் ஒளிச்சு வச்சிருக்கா. அப்போ கவிதா ஆண்டி அங்கே பாத்திரம் கழுவிட்டு இருந்திருக்காங்க. இவ கிச்சனில் ஒளிச்சு வச்சிருந்த கோல்டு காயினை கரெக்டாக பார்த்துருக்காங்க எங்கே ஒளிச்சு வச்சிருக்காங்க. இவ வெளியில் வந்ததும் அந்த கோல்டு காயினை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு மாதிரியே இருந்தாங்க. நான் வீட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் சொன்னாங்க எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கோல்டு காயினை கொண்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஐயோ நம்ம தானே கோல்டு காயினை எடுத்தோம். மீனை தப்பாக கவிதா ஆண்டி எடுத்திருக்காங்கன்னு நினச்சிருப்பா போல. நான் இப்போ என்ன சொல்லுவேன்? உண்மை சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. சுசி அதுக்கப்புறமா கேள் அடுத்ததான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வருது. கவிதா ஆண்டி எடுத்து அவங்க பொண்ணு நெட்டவள்ளிட்ட கொடுக்குற டைம் கரெக்டாக நாங்கள் அந்த பிளேஸுக்கு போகிறோம். நான் கவிதா ஆண்டிகிட்ட கேட்டேன், கவிதா ஆண்டி எதனால எனக்கு கோல்டு காயினை திருடுறீங்க அப்படி கேட்டேன். அவங்க ஒத்துக்கவே இல்லை, லாஸ்ட் வேறு ஒத்துக்கல. அவங்க சொன்னாங்க இது வந்து உனக்கு கோல்டு காயின் இல்லை, எனக்கு பொண்ணு டிராயிங் காம்படிஷனில் அவளுக்கு கிடைச்ச கோல்டு காயின் அப்படி சொன்னாங்க. யாராவது டிராயிங் காம்படிஷனுக்கு கோல்டு காயின் ஏதாவது ஸ்கூலில் கொடுப்பாங்களா? எந்த ஸ்கூல்லையுமே கொடுக்க மாட்டாங்க. மொத்தமாக சேர்த்து வேணும்னா நிறைய காம்படிஷனு ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தால் எல்லாம் கோல்டு காயின் கொடுப்பாங்க. அவங்க ஃபுல்லாக வாயில் வந்து போய் எல்லாம் எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் நம்பவே இல்லை, இது எங்கள் கோல்டு காயின் தான், காயினை எங்கள்கிட்ட தாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த லாஸ்ட் காயினை தந்தாங்க, ஆனால் லாஸ்ட் வேறு ஒத்துக்கவே இல்லை. கவிதா ஆண்டி சொன்னாங்க எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நான் திருடவே மாட்டேன் அப்படி தான் லாஸ்ட் வேறு சொன்னாங்க. அவங்க திருடுனதை ஒத்துக்கவே இல்லை. ஆமாம் மக்களே, இந்த காலத்தில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல. பாவம் கவிதா ஆண்டி என்னால் கவிதா ஆண்டிகிட்ட போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க போல. எனக்கு உண்மையை சொல்லவும் ரொம்ப பயமாக இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை, உண்மையை சொல்லி தான் ஆகணும். அம்மா கவிதா ஆண்டி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கோல்டு காயின் எடுத்துக்கவே மாட்டாங்கம்மா. எவ்வளோ வருஷமா நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க, இது வேறு ஒரு பொருள் கூட எடுத்ததில்லை. ஏதாவது சாப்பாடு வேணும்னா கூட நம்மகிட்ட கேட்க தான் செய்வாங்க. நானும் அப்படி தான் மக்களே நினைச்சேன், ஆனால் நம்ம நினைப்பு எல்லாமே தப்பு. இல்லைம்மா நான் ஒன்று சொல்லவா, இவளுக்கு கோல்டு காயினை நான் தான் அம்மா திருடனே. என்ன மக்களே சொல்லிட்டு இருக்க, நீ எதுக்கு திருட போன? அம்மா சாரிம்மா. வீணா ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே அவளுக்கு கோல்டு காயினை எனக்கு காட்டணும். எனக்கு ரொம்ப கோவமாக வந்து, ஏன்னா அந்த கோல்டு காயின் இருந்துன்னா நீங்கள் வந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா என்ன கண்டுக்கவே மாட்டீங்க, நான் கேட்கறது வாங்கியே தர மாட்டீங்க, அவளுக்கு எல்லாமே வாங்கி தருவீங்கன்னு நினச்சி அந்த கோல்டு காயினை நான் தான் அம்மா ஒளிச்சு வச்சுட்டேன். ஆனால் நீ கிச்சனுக்கு வரவே மாட்டீ, அப்போ கோல்டு காயின் கிச்சனில் இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? நான் உன்னையே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தேன், அப்போ தான் நீ கிச்சனில் வச்சிருந்ததை நான் கண்டுபிடிச்சேன். சுசி நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாவம் கவிதா, நான் அவளை வீட்டில் போய் நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். அம்மா ஆனால் எனக்கு கோல்டு காயினை இதே போல தான் அம்மா இருந்தது, அதனால தான் எனக்கு ரொம்ப டவுட் வந்து. மோஸ்ட்டாக ஸ்கூலில் தர எல்லாம் கோல்டு காயினுமே இப்படி தான் இருக்கும். வா மக்களே மீனா கவிதா ஆண்டிகிட்ட போய் சாரி கேட்போம். ஆமாம் அம்மா பாவம், அவங்க பண்ணாத தப்புக்கு நம்ம நல்லா திட்டிட்டு வந்துட்டோம். எல்லாம் இந்த சுசினால தான். அம்மா நீங்கள் மத்தியானத்துல இருந்தே இப்படி தான் இருக்கிறீங்க, சாப்பிட வாங்கம்மா. இல்லை மக்களே மனசு கஷ்டமாக இருக்குது. அம்மா நீங்கள் எதுக்கு அம்மா மனசு கஷ்டப்படணும், நம்ம ஒரு தப்புமே பண்ணல. அதையெல்லாம் இனி நினைக்காதீங்க அம்மா, வாங்க சாப்பிட வாங்க. நான் 8 வருஷமாக அந்த வீட்டில் வேலை பார்க்கி அவங்களுக்கு இவ்வளவுதான் எனக்கு மேலே நம்பிக்கை. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அம்மா மீனாவும் அவங்க அம்மாவும் வாராங்கம்மா. ஆண்டி சாரி ஆண்டி, இது நெட்டவள்ளியோட காயின் தான் ஆண்டி. கவிதா சாரி என்ன, நானும் அது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், நானும் யோசிக்காமல் உன்னை நல்லா திட்டிட்டேன். உனக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் பொண்ணு சொன்னதுமே இது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லி நான் வந்து நல்லா கோவப்பட்டுட்டேன். சரி காயினை தந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க, எதுக்கு நின்றுட்டு இருக்கிறீங்க? கவிதா நாளையிலேருந்து எங்கள் வீட்டு வேலைக்கு வா என்ன? இல்லை இனிமேல் எங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கெல்லாம் வேலைக்கு வர மாட்டாங்க, வேறு வேலைக்கு தான் போவாங்க. நீங்கள் பேசிட்டு போனதுலேருந்தே அம்மா நல்ல வருத்தத்திலே இருக்காங்க, எவ்வளோ கூப்பிட்டாலும் உள்ளாடியே வரல. எங்கள் அம்மா 8 வருஷமாக உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்க, ஆனால் கூட உங்களுக்கு நம்பிக்கையே வரல எங்கள் அம்மா மேலே. எனக்கு மேலே தான் தப்பு, என்ன மன்னிச்சிரு கவிதா. ஆண்டி எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். வேறு யாரும் எங்கள் வீட்டு வேலை பண்ண வராண்டா, நீங்கள் தான் ஆண்டி வரணும். இப்போவாது உங்களுக்கு புரியுதா, யாரையுமே அவசரப்பட்டு சந்தேகப்படவே கூடாது. ஒரு ஆள் சந்தேகப்பட முன்னாடி உண்மையில் இவங்க பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு நல்லா யோசிச்ச பிறகு தான் முடிவெடுக்கணும். ஆமாம் கவிதா, நான் பண்ணது நல்ல தப்பு தான். மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே, டாடா பை பை.